தமிழக மக்களே, இந்து அறநிலைத்துறைன்னு சொல்லிக்கிட்டு கோவில் சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டும் தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர்னு சொல்லப்படுற சேகர்பாபு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மசோதாவாக கோயிலை நடை சாத்தப்படணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் மக்களுக்கு ஏதாவது சிந்தனை இருக்கா? வெக்கமான சூடு சோரணை இருந்தால் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இன்னும் என்ன தான் நடந்தால் நாமெல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரத்தை நம்ம பாதுகாத்து வாழ்வோம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ கோவிலையே சாத்துவோம் அப்படின்னு சொல்கிறான், அதுக்கும் மக்கள் நம்ம கம்முன்னு இருக்கிறோம். இதே ஒரு முஸ்லீம்ஸோ இல்லை ஒரு கிறிஸ்தவர்களோ இது மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பாக அந்த மக்கள் நேரம் என்ன பண்ணிருப்பாங்க? திமுகவில் இருக்கிற இந்துக்களுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன தான் தேவை? நாட்டை பேசாத கம்முன்னு கூறு போட்டு விற்றுட்டு போயிடுங்க, நாங்களாம் எங்கேயாவது போயிடுறோம். உங்கள் அட்டூழியத்துக்கும் உங்கள் அதர்மத்துக்கும் ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்குது. இதெல்லாம் எங்கே போய் முடியும், எப்படி நிவர்த்தி ஆகணும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற மத்திய அரசும் கம்முனே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டில் கூடிய மக்கள்லாம் மக்கள் தானே சந்தேகமாக இருக்குது. சில மக்கள் கேட்குறாங்க, சாதாரணமாக ஒரு சில விலங்குகளை அடித்தா கூட திருப்பி எதிர்வினை தெரிவிக்குது. ஆனால் நம்ம தர்மத்து மீது இவ்வளோ தாக்குதல் நடத்துகிறாங்க, நம்ம அப்பயும் கம்முனே தான் இருக்கிறோம். இதற்கெல்லாம் பகவான் கருணையில் வெகு விரைவில் மக்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையும் நல்ல தெளிவும் திராவிடிய மாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் புத்தி வெளியில் தர்மத்தைப்படி கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு உண்டான ஆட்களை அமர வச்சு நிர்வாகம் பார்க்குன்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.